எஸ் லேசர் டென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான்ட் சென்டர்லேருந்து நாங்கள் பல் மருத்துவர் டாக்டர் அஞ்சலி. நம்ம கூட இன்னைக்கு அக்பர் அலி சார் இருக்காங்க. அவருக்கு வயது 56 வயது ஆகுது. கும்பகோணத்துலேருந்து நம்ம மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருக்காங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா மேல்தாலியும் கீழ்த்தாலியும் முழுவதுமாக இம்ப்ளான்ட் பொறுத்து ஃபிக்ஸடாக பற்கள் கொடுத்துருக்கோம். அவரோட சிகிச்சை அனுபவம் நம்மளோட மருத்துவமனையில் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார். நான் துபாயில் ஒர்க் பண்ணுறேன். இந்த பல்லு கட்டுறதுக்காகவே நான் இங்கே வந்திருக்கேன். நான் ஒரு வருஷமாக இந்த யூடியூப்பை ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் பார்த்தேன். எனக்கு திருப்திகர மாதிரி இருந்துச்சு. சிகிச்சையும் நல்லா சூப்பராக இருக்குது. என்னுடைய சிஸ்டர் எல்லாம் அன்பாக என்கிட்ட பழகினாங்க. டாக்டரும் எனக்கு அன்பாக ஆறுதல் சொன்னாங்க. என்னுடைய அவங்க கொடுத்த ஆதரவு தான் நான் இந்த இம்ப்ளான்ட்டுக்கு ஒத்துக்கிட்டேன். சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து செஞ்சுக்குங்க, உங்கள் லைஃப்பும் நல்லாயிருக்கும். நான் இவங்களை எல்லோரும் பிரார்த்திக்கிறேன். நான் ப்ரேயர் செய்யக்கூடியவன். இவங்க எல்லோருக்கும் பிரார்த்திக்கிறேன். ரொம்ப நன்றி. இங்கே வந்து செஞ்சதுக்கு நான் திருப்தியாக இருக்கேன். சார், இப்போ நீங்கள் வந்து பற்கள் பிரச்சனையால் பல வருஷங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா? அப்போல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்றது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ சிகிச்சைக்கு அப்புறம் எப்படி இருக்குது? புதுசாக பற்கள் கிடைச்சிருக்கு, எப்படி இருக்குது? இப்போ பல்லு கட்டின பிறகு நல்லா இருக்குது. நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். நான் ஷிப்பிங் கம்பெனியில். அங்கே மீட்டிங் அட்டன் பண்ணும் போதும் மற்றவங்களோட நிற்கும் போது எனக்கு அந்த ஃபோட்டோ எடுக்கும் போது கூட நான் அதிகமாக கலந்துக்க மாட்டேன். நான் எல்லோரும் கூப்பிடுவாங்க, அதில் நான் கலந்துக்க மாட்டேன். இப்போ எனக்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. எனக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. வீட்டில் ஒய்ஃபு குழந்தைங்க எல்லோரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த பல்லு கட்டுறதுனால. நான் எல்லோரையும் உங்களுக்கு வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி. சார், இப்போ நம்ம சிகிச்சைக்கு அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டு பார்த்தீங்க? சிகிச்சை பிறகு நான் இப்போ இட்லி தோசை சாப்பாடுலாம் சாப்பிட்றேன். டாக்டர் காரம் சாப்பிடுவான்னு சொன்னாங்க, அதை அவாய்ட் பண்ணிட்டேன். பாக்கி நல்லமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பாடு எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக இருக்குது. உடம்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை. வாயில் எந்த ஒரு வலியோ பிரச்சனையோ எதுவுமே இல்லை. நல்லமாக இருக்கிறேன். இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வலி இருக்குமோ அப்படின்ற பயம் வந்திருக்கும் இல்லையா? இப்போது சிகிச்சை பண்ண அன்னைக்கு கூட நீங்கள் அந்த பயத்தோடு தான் வந்திருப்பீங்க. உங்களோட அனுபவம் அதை பற்றி சொல்லுங்கள். நான் ஆரம்பத்தில் வலி இருக்குமா கஷ்டமாக நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வருஷமாக அந்த யூடியூப்பை ஃபாலோ பண்ணி ஒவ்வொருத்தவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்க கொடுத்த தன்னம்பிக்கையும் டாக்டர் கொடுத்த தன்னம்பிக்கையும் இங்கே இருக்கிற சிஸ்டர் அனைவரும் என் காட்டிய அன்பும் எனக்கு பெரிய உதவியாக இருந்துச்சு. நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். பணத்தை விட நன்றி கடன்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல்தாலியும் கீழ்த்தாலியும் ரொம்ப வருடங்களாக சிகிச்சை பண்ணாமல் தள்ளி போட்டதுனால தாடை எலும்பு மிக குறைவாக இருந்தது. நம்ம மருத்துவமனையில் தாடை எலும்பு மிக குறைவாக இருந்தாலுமே கூட நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஃபிக்ஸடாக பற்கள் கொடுக்க முடியும். இந்த முறைகளை பயன்படுத்தி சாருக்கு நம்ம முழுவதுமாக ஃபிக்ஸடாக பற்கள் கொடுத்துருக்கோம். டைட்டானியம் பார் அப்படின்ற ஒரு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாருக்கு நம்ம ஃபிக்ஸடாக பற்கள் கொடுத்துருக்கோம். மேல்தாலியும் கீழ்த்தாலியும் டைட்டானியம் பார் நம்ம கொடுத்துருக்கோம். சாரோட சிகிச்சை செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்தாலியும் கீழ்த்தாலியும் இம்ப்ளான்ட் பொருத்தினோம். அதுக்கு சார் இட்டாலி பிராண்ட் தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கு 3 லட்சம் ரூபாய் ஆயிருக்கு. தாடை எலும்பு மிக குறைவாக இருந்ததுனால மேல்தாலியும் கீழ்த்தாலியும் நம்ம டைட்டானியம் பார் பொறுத்திருக்கோம். டைட்டானியம் பார்க்கு ஒரு தாடைக்கு 40,000 ரூபாய் ஆகும். 2 தாடைக்குமே சேர்த்து 80,000 ரூபாய் இருக்கு. இப்போ இம்ப்ளான்ட்டுக்கு டைட்டானியம் பார்க்கு மற்றும் தற்காலிக பற்களுக்கு 3,80,000 ரூபாய் ஆயிருக்கு. 5லேருந்து 6 மாதங்கள் கழித்து இம்ப்ளான்ட்ஸ் நல்லா எலும்போடு இணைஞ்ச பிறகு இந்த தற்காலிக பற்களை எடுத்துட்டு நம்ம நீண்ட கால பற்கள், அதாவது டியூரபிள் டீத் நம்ம பொறுத்த வேண்டியதாக இருக்கும். அதில் 2 வகைகள் இருக்குது. ஒன்று HIPC, இன்னொன்று GCAM. HIPC பற்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா ஒரு பல்லுக்கு 8,000 ரூபாய், மேல்தாடில் 12 பற்கள், கீழ்த்தாடில் 12 பற்கள், மொத்தம் 24 பற்களுக்கு 1,92,000 ரூபாய் ஆகும். GCAM பற்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா ஒரு பல்லுக்கு 10,000 ரூபாய், 24 பற்களுக்கு 2,40,000 ரூபாய் ஆகும். சாருக்கு வந்து நம்ம இப்போ ஃபிக்ஸடாக பற்கள் கொடுத்துருக்கோம். இரவு நேரத்தில் பல்லு கடிக்கிற பழக்கங்கள் சில பேருக்கு இருக்கும். இம்ப்ளான்ட் பாதுகாப்புக்காக பற்கள் உடையாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு நைட் கார்டு கொடுத்துருக்கோம். அந்த நைட் கார்டு தவறாமல் தினமும் இரவு நேரத்தில் தூங்கத்துக்கு முன்னாடி அதை பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். காலையில் நீங்கள் அந்த நைட் கார்டை நார்மலாக கழட்டி வச்சிடலாம். ஓகேங்களா? முதல் 2 மாதத்துக்கு ரொம்ப சாஃப்டான உணவு நீங்கள் சாப்பிடலாம். இப்போ என்னெல்லாம் சாப்பிட்றீங்க சார்? இப்போ இட்லி தோசை, லஞ்சுக்கு வந்து சாப்பாடு ரைஸு சாப்பிட்றீங்க. இட்லி தோசை தான். ஓகே. டாக்டரோட அட்வைஸை நான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி கடன்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். ஓகே சார், தேங்க்யூ.